திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் வரலாறு செய்யாரோலையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை பொழிப்புரை வாசிக்க, அதாவது பெரிய புராணம் பாடல்களை சிந்திக்க சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நரசிங்கபுரத்தில் வசிக்கக்கூடிய ஐயா சாம்பசிவம் ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சி பாடுவது ஒரு முறையாகவும், 27 ஆசிரியர் பெருமக்களுடைய துதி பாடுவது, 12 திருமுறைகளுடைய ஆசிரியருடைய துதி பாடுவது ஒரு வழக்கமாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதி பாடலும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா சாம்பசிவையா. நன்றிங்க. பள்ளி எழுச்சி 3வது பாடல் பாடுங்க. திரு சிவாயனா. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகளியம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்சரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறை அருளாளர்கள் திருவடி போற்றி போற்று. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கழலினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி கண்டராதித்தர் கழலடி போற்றி வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்த நம்பி பூங்கழல் போற்றி சேதிராயரடிகள் சீரடி போற்றி திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி திரு ஆளவாயுடையார் நிழற்றாள் போற்றி காரை காலம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீரதேவர் தாள் போற்றி கல்லாட தேவர் கலலடி போற்றி கபில தேவநாயனார் கலலினை போற்றி பரண தேவநாயனார் புற்ற
நற்றால் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கல்லல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இன்றைக்கு நம்முடைய திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு சித்திரை சதய நன்னாள், அப்பர் சாமி குரு பூஜை. பெரிய புராணத்துல இருக்கிற 63 நாயன்மார்ல சித்திரை சதயம் மட்டும்தான் சொல்லி இருக்குது. வேற எந்த நட்சத்திரமும் பெரிய புராணத்துல இல்லை. மற்றெல்லாம் பின்னாடி வந்தவர்கள் வழங்கியிருக்கார்கள். சித்திரை சதயமாம் நன்னாள் என்று சேக்கிழார் இந்த ஒரு நாளை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு. வைகாசி மூலத்தை பத்தியோ ஆடி சுவாதியத்தையோ சோதி நன்னாள்னு சொல்றாரு, ஆனா ஆடி மாசம் சொல்லல. அந்த மாதிரி அருமையான நன்னாள். இந்த நன்னாளிலே பெரியவரான நம்முடைய திருமுறை முற்றோதலிலே இன்றைக்கு 109வது நாள். இன்னைக்கு வாழ்க. இதுல இன்றைக்கு 3ஆம் திருமுறையிலே 51வது பதிகமாக திரு ஆலவாய்ப்பதிகம். பண்பத்து கௌசிகம், பகற்பண் 3ஆக, நாழிகை 7-9, மணி 8:24 9:36க்குள்ள பைரவி ராகத்திலே பாடக்கூடிய என்று சொல்லுவார்கள். தலம் பாண்டிய நாடு முதல் தலம். இது திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையிலே உள்ள திருநெல்வேலி சந்திப்பு என்று சொல்லி இங்கே இருக்கிற பெருமான் சொக்கநாதர் என்றும், அம்பாள் அங்கையற்கண்ணி எனும் பேரு. ஆனால் அதை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அழைப்பாங்க. சரி, வாழ்க. இப்பொழுது இது பெரிய புராண பாடல் 704. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திரு ஆலவாயிடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்து பாடல் வரிசையின் 704. திருச்சிற்றம்பலம். வெய்ய தீங்கி இது வேந்தன் மேற்றேனும் விதிமுறையால் செய்யனே திரு அளவாயனும் திருப்பதிகம், செய்வர் வாழ் மடத்தமணர்கள் இட்ட தீத்தலல் போய் பையவே சென்று பாண்டியற்காக என பணித்தார். திருச்சிற்றம்பலம். அதாவது ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே தங்கியிருக்கிற போது அவருடைய மடத்துக்கு தீ வைத்து விட்டார்கள். அப்ப குடிமக்கள் ஏதாவது தவறு செய்தால் அது அரசனை சாரும் என்பதனாலே என்ன பண்ணாரு, செய்ய தீங்கு இதுவே அரசன் மேற்று என்று அந்த விதிமுறையினாலே அந்த தீயானது அரசனை போய் சேரட்டும் என்று சொல்லி அது ரொம்ப வேகமா போனா அது இதுவாடுற பையவே சென்று பாண்டியற்காகவே என்று. ஏன் பைய போனா வேகமா போச்சுன்னா அவரை அழிச்சிடும். அப்படி அழிப்பது நம்முடைய குணம் அல்ல. அவரை திருத்த வேண்டும் என்பதுதான் குணமே தவிர அழிப்பதல்ல. அதனாலே பையவே சென்று என்று சொல்லுகிற போது நடுவில் ஒரு இடைச்சொல்லை ஒண்ணு சொல்லி மங்கையர்க்கரசியார் மங்களானான் பாதுகாத்த பொருட்டு ஒரு பெரிய ஒரு இடைச்செருகல் பாடல் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பொழுது பெருமானுடைய அவரோட வாது செய்வதற்காக பெருமானுடைய திருவுள்ளத்தை வேண்டி ஆலவாய்ப்பெருமானை நோக்கி பாடிய பாடல். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சருள் செய்யனே பொய்யராமணர் கொழுவும் சுடரு பையவே சென்று பாண்டியற்காகவே. அவர்கள் மெய்யராயிருந்தால் என்ன பண்ணிருக்கணும், நான் அரசரிடம் போய் சொன்னாங்க, மந்திரங்கள் மூலமாக நாங்கள் சுட்டெரிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய மந்திரம் பலிக்கவில்லை, கொண்டு போய் பொதித்தடலை வைத்தார்கள். அதனாலே அவர்கள் பொய்யரானார்கள். அந்த பொய்யர்கள் வைத்த அந்த தீயினுடைய தாக்கம் பையவே சென்று பாண்டியற்காகவே என்று அரசனை திருத்தும் நோக்கத்திலே சொல்லப்பட்ட செய்தியாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க.
ரெண்டாவது சித்தனே. அடியேன் வச்சுக்கிறேன். சிவாயன பாருங்க. சித்தனே திரு ஆலவாய் மேவிய அத்தனே அஞ்சலின்றருள் செய்யனை எத்தராரமணர் கொழுவும் சுடர் பத்திமன் தென்னன் பாண்டியற்காகவே பத்திமன் தென்னன் பாண்டியற்காகவே. நன்றிங்க. முதல் பாடல்ல பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் என்று பாடிய ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல எத்தராம் அமணர் கொழுவும் சுடர், எத்தர்னா ஏமாற்று வேலை செய்கிறவர்கள், மந்திரத்தி என்று சொல்லி பொதித்தியை வைத்தனாலே அவர்கள் ஏமாற்றுக்கார்கள், அதனால் எத்தரானார்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூன்றாவது தக்கன் வேள்வி. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தக்கன் வேள்வி தகத்தருளாலவாய் சொக்கனே அஞ்ச என்றருள் செய்யனை தக்கன் வேள்வி தகர்த்தருளாலவாய் சொக்கனே அஞ்ச என்றருள் செய்யனை தக்கன் வேள்வி தகர்த்தருளாலவாய் சொக்கனே அஞ்ச அஞ்சேல் என்றருள் செய்யனை எக்கராமமணர் கொலுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே எக்கராமமணர் கொலுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே. ஆலவாய் பெருமானை தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆலவாய் என்று சொன்ன ஞான சம்பந்தர் அவனை சொக்கன் என்ற அருமையான தமிழ் சொல்லிலே அழைக்கிறார். அப்படி அந்த தமிழ் சொல் இருக்கும்போது அதை விட்டுப்புட்டு சுந்தரேஸ்வரன் அழைக்க வேண்டிய காரணம் என்ன? அதனால வைதிகர்கள் பண்ற கூத்து தான். அதனாலே அவர்கள் அந்த சமணர்கள் மட்டுமல்ல, இந்த வைதிகர்களும் நமக்கு எக்கர்கள் தான். எக்கர்கள்னா இருமாப்புடையவர்கள் என்ற பொருள். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடிய பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிட்டனே தீரு ஆலவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்றருள் தொட்டராம் அமணர் கொழுவும் சூடர் பட்டிமன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே பட்டிமன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே. இந்த இடத்துல அவர் துட்டராம் அமணர் கொழுவும் சுடர் என்று, துட்டர் என்றால் மிகவும் கொடியவர்கள், மனதினாலே ரொம்பவும் கொடியவர்கள். வாயினால அகிம்சை பேசுவார்கள், ஆனால் மனதாலே கொடியவர்கள். அமணர் அப்பறப்படுத்த அன்னைக்கு சித்திரை சதயம் அப்பற அவர்கள் படுத்தின பாடு அவர்கள் எப்படி கொடியவர் என்பதை சொல்லும். என்ன பண்ணாங்க? அவரை கொண்டு போய் சுண்ணாம்பு கலவரி சுட்டாங்க, யானையை வச்சு ஏவினாங்க, நஞ்சு கொடுத்தார்கள். அதற்கு மேல அவரை கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. அதனால அவர்கள் துட்டர்கள் தானே. வாழ்க வாழ்க. அந்த வழியில் இருப்பவர்கள் தான் இப்ப இருக்கிற இந்த வைதிக சமயர்கள். இவர்களும் துட்டராகவே தெரிகிறார்கள். வாழ்க. நன்னலார் புறம் முன்பெரி ஆலவாய். ஐயா சாம்பசிவம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க பாடிட்டீங்களா? அடியேன் படிச்சுட்டேயா. சிவசிவா. கிடைச்சிட்டோம். லலிதாமா வாங்க. ஐயா வாங்க வாங்க. நன்னலார் புறம் மூன்றெறி
ஆலவாய் அண்ணலே அஞ்சல் என்றருள் செய்யனை எண்ணிலா மணர் கோலு சுடர் பன்னிய தமிழ் பாண்டியர்க்காகவே பண்ணிய தமிழ் பாண்டியர்க்காகவே. நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. எண்ணிலா அமணர் கொழுவும் சுடர் என்று அவர்கள் எண்ணற்றவர்கள் இப்ப நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 8000 பேர் தான் இருந்தாங்க. அது அந்த காலத்துல 8000 சம்மர்கள் மட்டும்தான். அப்ப சைவர்களே இல்லை. ஆனா நாட்டுல இப்ப பொதுமக்கள் இருந்தார்கள். அரசன் நீர் பூசின உடனே குடிகள் எல்லாம் சேர்ந்து நீர் பூசின. அதனால எண்ணிலா என்பது எண்ணிக்கை அல்ல. அவர்கள் எந்த விதமான எண்ணமும் சிந்தனையும் இல்லாதவர்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற எண்ணமில்லாதவர்கள் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார் நம்ம சமணர்களை பத்தி. வாழ்க வாழ்க. தஞ்சம் என்று ஐயா இருக்காங்களா? சிவாய் சிவாய் நம்ம இருக்கேன். பாருங்க. 5வது பாட்டு. 5வது 6வது. பலம் தஞ்சம் என்றும் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருளாய் அஞ்சல் என்று அருள் ஆளவாய் அண்ணலே வஞ்சம் செய்து அமணர் கொழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியர்க்காகவே வஞ்சம் செய்து அமணர் கொழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியர்க்காகவே. சிற்றம்பலம். சிவாய நமய. வஞ்சம் செய்து அமணர் கொழுவும் சுடர். வஞ்ச மனத்தராக இருந்து எப்படியாவது ஞானசம்பந்த பெருமானே அந்த இதுல வாதிலே அழிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொடுத்திருந்த அந்த வஞ்சகர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பஞ்சவன் தென்னன் அவர்கள் இட்ட அந்த தீயானது அந்த பஞ்சவன் என்று சொல்கிற அந்த மன்னனுடைய பாண்டிய மன்னனுக்கு போய் சேரட்டும் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. செங்கண் வெள்விடை. 7வது பாட்டு. அம்மா வந்தவா சேமா வாங்க. ஐயா அடியே அனைத்து பெருமானடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். தஞ்சமென்றும் சரம் புகுந்தேனையும். பாட்டுமா ஐயா? அடுத்த பாட்டுமா? 7வது பாட்டுமா? செங்கண் வெள்விடைமா? செங்கண் வெல்விடையாய் திரு ஆலவாய் அங்கனா வஞ்ச நின்றருள் செய்யனை கங்குலாரமன் கையறிடும் கனல் பங்கமில் தென்னன் பாண்டியர்க்காகவே பங்கமில் தென்னன் பாண்டியர்க்காகவே. திரு ஆலவாய் அங்கனா என்று சொல்லி பெருமானே திரு ஆலவாய் என்ற சொல்லலே நம்ம ஞான சம்பந்த பெருமான் பதிகம் ஃபுல்லா பாடுறார். ஆனா அந்த ஆலவாய் என்ற சொல்லையே பயன்படுத்த விடாம பண்ற ஆட்கள் வைதிகர்கள் தான். அது வேற ஏதோ பேரை மாத்தி சொல்லி அந்த திருமுறையில சொற்களை வரவிடாம பண்றதுக்கு சூழ்ச்சிகள் அத்தனையும் பண்றாங்க. அதனாலே சமணர்களைப் போல அவர்களும் கங்குலார் தான். கங்குலார் என்றால் கண்ணிருந்தும் கண்ணில்லாதவர்கள் என்ற வழியிலே கங்குலார் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இங்க ஞான சம்பந்த பெருமான் இந்த சமணர்களுக்கு பயன்படுத்த சொல்லையும் பார்த்தா இப்ப வைதிகர்களுக்கு பொருந்தமாக பொருந்துகிறது. வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. தூர்த்தன் பாடுங்க ஐயா. வாங்க 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 வாங்க. தூர்த்தன் வீரன் தொலைந்தருள் ஆலவாய் ஆத்தனே அஞ்சல் என்று அருள் செய்யனை ஏத்திலா அமணர் கொழுவுர் சுட பார்ப்பன் தன்னன் பாண்டியர்க்கு ஆகவே. திருச்சிற்றம்பலம். ஏத்திலா அமணர் கொழு எந்த விதமான ஏற்றமும் இல்லாமல் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் சமணர்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தாவினான். வாங்க பரமேஸ்வரி அம்மா பாடுறீங்களா? பாடுறீங்க ஐயா. சிவாய நம. சிவாய. பாடுங்க.
8வது பாடல் தானங்க ஐயா? 8வது பாட்டு 9வது பாட்டுமா? சரி சரி. சிவாய தாவினான். தாவினான் தானறியாவகை மேவினாய் திரு ஆலவயாயருள் தூவிலாமணர் கொழுவும் சுடர் பாவினான் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே பாவினான் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தூவிலா அமணர் கொழுவும் சுடர் என்று தூய்மையில்லா அவர்கள் மனதாலும் உடலாலும் தூய்மை இல்லாதவர்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். வாழ்க. என் திசைக்கு எழில். செங்கல்பட்டுல இருந்து வேலரசி அம்மா இருக்கீங்களா? வாங்க. என் திசை கீழில் ஆளவாய் மேவிய அண்டனே அஞ்சல் என்று அருள் செய்யனை குண்டராம் அமணர் கொழுவும் சுடர் பண்டிமண் தென்னன் பாண்டியர்க்காகவே பண்டிமண் தென்னன் பாண்டியர்க்காகவே. திருச்சிற்றம்பலம். கையிலே சோறுண்டு இந்த உடம்பை வளர்த்த குண்டராய் திரியும் சமணர் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கடைக்காப்பு அப்பன் ஆலவாய். தாமோதரன் ஐயா படிக்கிறீங்களா? சரி படி. தாமோதரன் ஐயா ஐயா மைக் இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. ஏதாவது பணியா சீக்கிரம் படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். படிக்கிறீங்களா ஐயா? சரி. செல்லும் அம்மா வாங்க. அப்பன்னாலவாயாதி அருளினால் வெப்பம் தென்னவன் மேல் உரமேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தன் உரை பத்தும் செய்ய வல்லவர் தீதிலா செல்வரே ஒப்ப ஞான சம்பந்தன் உரை பத்தும் செப்ப வல்லவர் தீதிலா செல்வரே. திருச்சிற்றம்பலம். இந்த ஞானசம்பனைய உரை 10ஐயும் செப்ப வல்லவர் தீதிலா செல்வர். எந்த குறையும் உடையவராக தீதியின்றி செல்வராக பெருமானுடைய திருவடியை கருதுவராக இருப்பார்கள் என இந்த பாட்டு ஃபுல்லாக ஆலவாய் என்ற சொல்லுதான் பயன்படுத்துகிறார். ஆக எதை செய்தாலும் பெருமானுடைய நினைவோடு செய்வன்மாளே அவர்கள் தீதியில்லா செல்வராக பெருமானுடைய திருவடியை கருதுவர்களாக செல்வன் கடலேத்தும் செல்வமே என்ற நிலையிலே வாழ்கிற அந்த அடியார்களை அந்த பதிக பலன் சொல்கிறார். ஆக இங்க ஞான சம்பந்த பெருமான் இறையருளாலே எதையும் செய்தாக தான் செய்கிறேன் என்று ஆணவத்தோடு எதையும் செய்யவில்லை என்பதை உணர்த்துவான பாடலாக இந்த பாடலை பதிகத்தை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்த உள்ளதும் திரு ஆலவாய் பதிகம்தான். அதுவும் கௌசிக பண்ணிலே அமைந்தது. பகற்பண் 3ஆக நாழிகை 7லிருந்து 9க்குள்ளாக 8:24 9:36 மணியிலே பைரவி ராகத்திலே பாடக்கூடியது. பாண்டி நாட்டுடைய முதல் தலம் மதுரை, திருச்சிக்கும் திருநெல்வேலி நடுவில் இருக்கிறது. பெருமான் சொக்கநாத பெருமான், அம்பாள் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி தான் மீனாட்சி ஆக்கிட்டாங்க. வாழ்க. இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 865. நன்றிங்கய்யா. திரு ஆலவாய் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 865. நன்றியின் உச்சகட்டத்தில் பாடப்பட்ட திருப்பதிகமாக இப்பாடலை இடம் சுட்டி பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். கைகளும் தலை மீது ஏற கண்ணிலானந்த வெள்ளம் மெய்யலாம் புலிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அடியேனனை அஞ்சலென்று அருளவல்ல மெய்யனே என்று வீடல்
ஆலவாய் விளம்பலுற்றார். திருச்சிற்றம்பலம். நன்றியா. ஞானசம்பந்த பெருமான் சமணர்களை எதிர்த்து வாதிட்ட போது அந்த அனல்வாதத்தில் முதல்ல அனல்வாதத்தில் வென்றார். அப்பொழுது அவர் அந்த போகமார்த்த பொன்முளையாள் என்ற பதிகத்தை, திருநள்ளாற்று பதிகத்தை அனலிலே இட்டு பச்சையாக்கினார். அடுத்து புனல்வாதம் என்று சொல்லி அவர்கள் அழைத்த போது இவரே தன்னுடைய திருக்கரத்தாலே திருப்பாசுரம் என்ற பதிகத்தை தன்னுடைய திருக்கரத்தாலே எழுதி வரைந்து கையில் நீட்டியிட்டார் என்று சொல்லுவார்கள். அதை வாழ்க அந்த திருப்பாசுரம். அது ஏடு எதிர் சென்றது. அப்புறம் அந்த ஏட்டை நிற்பதற்காக ஒரு பாட்டு பண்ணார், திரு இடத்துல வன்னியும் மத்தம்னு. அப்படி அதையெல்லாம் வென்று எடுத்த பிறகு இந்த சமணர்கள் தாங்கள் சொன்ன அந்த வகைப்படி அவர்கள் எல்லாம் கழு ஏறினார்கள். இவர்கள் யாரும் கழு ஏத்தல, அவர்கள் கழு ஏறினார்கள். அந்த கழுமரத்தை நாட்டது மட்டுமே அமைச்சர் செய்த வேலை. ஆனா அந்த கழு ஏறத்துக்கான இதை சொன்னவர்கள் சமணர்களை தவிர அரசனோ இல்ல அமைச்சரோ சொல்லவில்லை. அதனால ஞானசம்பந்தரை கழுவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்து தன்வினை தன்னை சுடன் அவர்களே போய் கழுவேற சூழ்நிலை உண்டாகியது. அதனாலே ஞானசம்பந்த பெருமான் அளவாய் பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தாலே பாடிய பாடல் என்று சொல்லி ஐயா சொல்ல, நன்றியின் உச்சக்கட்டத்திலே பாடல்னு சொன்ன நம்ம சாமசிவையா. அதனால நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையால் என இதுல ஞானசம்பந்தர திருவொற்றியூர்ல பாடியிருக்கார். அதனால அந்த நன்றியின் உச்சக்கட்டமாக பாடப்பட்ட பதிகம் வாழ்க வாழ்க. வீடலால வாயிலாய் விழுமியார்கள் நென்கடல் பாடலால வாயிலாய் பரவன் என்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலினில் கடிம்மதில் கூடலால வாயிலாய் கூலாயதென்ன கொள்கையே பாட. அதனால அவன் பாடலால வாயிலாய் நம்முடைய பாட்டுக்கு உகந்தவன் இருக்கிறான். அவன் நாமெல்லாம் பரவன் என்ற பண்பனாக அவன் இருக்கிறான் என்ற அந்த நன்றி உணர்ச்சியோடு பெருமானை, ஏன்னா அவருடைய பெருமானுடைய உத்தரவோடு தான் போய் அந்த வாதுக்கு சென்றார். அந்த வாதிலே வென்றார். அதனாலே வென்றெடுத்தது ஞானசம்பந்தர் அல்ல, அளவாய் பெருமான் என்று சொல்லி அந்த அளவாய் பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே ஞானசம்பந்தர் பாடிய பதிகப்பாடல். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு பட்டி செய்த அல்குலா. வாங்க பட்டமாலம்மா, வாங்கம்மா. பட்டி செய்த அல்குலால் பாவையாளோர் பாகமா ஒட்டி செய்ததன்றியும் முச்சியால் ஒருத்தியாக கொட்டி செய்த ஆடலாய் கூடலால் வாயிலாய் எட்டி செய்த மூர்த்தியாய் இருந்தவாறு தென்னையே. வாயினவன் இங்க பட்டி செய்த அல்குலால் என்று அந்த சொக்கநாத பெருமானுக்குரிய அங்கையற்கண்ணியை நினைந்த பாடல். வாழ்க வாழ்க. மூன்றாவது குற்றம் நீ குணங்கள் நீ. செல்வியம்மா, சிதம்பரம் செல்வியம்மா, வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நான் சொல்லுமா. குற்றம் நீ குணங்கள் நீ. குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரமணும் நீ தொடர்ந்தலிங்கு ஜோதினி கற்ற நூறு கருதும் நீ அர்த்தம் இன்பம் என்றிவை மூன்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பே மூன்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென்ன கம்பனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கய்யா. அந்த கடைசி வரி முற்றும் நீ புகழ்ந்தும் நீ உரைப்பதன் முகம்மனே. எனக்கு எல்லாமே நீதான், எனக்கல்ல இந்த உலகத்துக்கு எல்லாமே நீதான். இங்க நடக்கிற குற்றங்களுக்கும் குணங்களுக்கும் காரணப்போ நீதான், எல்லாமாக நீ இருக்கிறாய் என்பதை முற்றும் நீ புகழ்ந்தும் நீ என்று சொல்லி உன்னை புகழ்ந்து உரைப்பது என்பது ஒரு முகமனே தவிர, அதை சுமேத முகத்தை எதில் சொல்ற ஒரு முகமனை தவிர, ஆனால் எல்லாம் நீயாக இருக்கிறாய், எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. முதிரு சடைமுடி. நாலாவது பாட்டு பாண்டிச்சேரியில இருந்து திலகவதி அம்மா. சிவாய நம்ம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். முதிரு நீ சடைமுடி முதல்வனே முழங்கழல்
அதிர வீசியாடுவார் அழகனி புயங்கன்னி மதுரணி மணாலனி மதுரையால வாயிலாய் சதுரணி சதுர்முகன் கபாலம் ஏந்து சம்புவே மதுரணி மணாலனி மதுரையால வாயிலாய் சதுரணி சதுர்முகன் கபாலம் ஏந்து சம்புவே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். அப்ப எல்லாம் சிவரென்ற போற்று என்ற வகையிலே அவன் சதுரப்பாடுடையவனாக தகுகிறான். அதனால சதுரன்னி சதுர்முகன் என்று பெருமான் எல்லாத்துக்கும் சதுரப்பாடு உடையவன், அறிவு ஆற்றலிலே அனைவருக்கும் மேம்பட்டவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கூட கோலமாய நேர்மதில் 5வது பாட்டு. ஐயா சாம்பசிவ படிங்க. கோலமாய நீன்மதில் கூடலாளவாயிலாய் பாலனாய தொண்டு செய்து பண்டுமின்று முன்னையே நீலமாய கண்டனே நின்னை என்று நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே நீலமாய கண்டனே நின்னை என்று நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே. நன்றிங்க. நீலமாய கண்டனை என்று பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரீகர் என்ற வகையில நஞ்சை உண்டு அமுதத்தை கொடுத்த பெருமானாக என்னையன்றி வேறு யாருக்கு என்று புகழ்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொன்னலம் நிலங்களில். நன்றிங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பொன் தயங்கு இளங்கொழிந்த நலங்கொளிர்ந்த புன்சடை பின் தயங்க ஆடுவாய் பிஞ்சகா பிறப்பிலே ஒன்றையம் முடியினாய் கூடலால வாயிலாய் நின்றியங்கியாடலே நினைப்பதே நியமமே ஒன்றையம் முடியினாய் கூடலால வாயிலாய் நின்றியங்கியாடலே நினைப்பதே நியமமே. ஆன்மாக்கள் எல்லாம் உறுதி பெற வேண்டும் என்று நின்று இயங்கு ஆடலனாக இருக்கிறான். அவனை நாளும் நினைத்தல் தான் நம்முடைய நியமம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆதி அந்தமாயின. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆதி அந்தமாயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதி அந்தமாயினாய் சோதி உள்வோர் சோதியாய் கீதம் வந்த வாய்மையால் கிளத்தரு கினாக்களால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலாகுமே ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலாகுமே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய புகழை நாளும் ஓதினால் அவனை நாம் உணர முடியும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 8வது. லலிதாமா வரீங்களா? இல்ல உமாமா வாங்க. இருங்கம்மா லலிதாமா இருங்க. உமாமா வந்துக்கிறாங்க. குன்றத்தூர் உமா. வாங்க வாங்க வாங்க. சிவா அவங்க பாட்டை எத்தனாவது திரும்புற எத்தனாவது பாட்டு சொல்லுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். 8வது பாட்டு இப்ப பாடணும். சரி எடுத்து வைங்க. அதுக்குள்ள லலிதாமா பாட சொல்றேன். பாடட்டுங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க. சரிங்க. கரையிலங்கு கண்டனே கருங்கடல் துறையிலங்கை மனனை தோளடர ஊன்றினாய் மறையிலங்கு பாடலாய் மதுரையாலவாயிலாய் நிறையிலங்கு நெஞ்சினால் நினைப்பதே நியமமே நிறையிலங்கு நெஞ்சினால் நினைப்பதே நியமமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா.
மறையிலங்கு பாடலாய் மதுரையால வாயிலாய். மறையை வேதத்தை அவர்கள் ஓதுதல் சொல்லுகிற, வேதம் பாடுதல் அங்க யாரும் பயன்படுத்துறதே இல்லை வடமொழியில. அதனால பாடுதற்குரியது மறை. அந்த மறையாகிய அஞ்செழுத்தை பாடினால் அவன் மதுரை பெருமான் அந்த அஞ்செழுத்தையே உருவாக கொண்டு ஆடுகிறான். அதனாலே மறையிலங்கு பாடலாய் மதுரையால வாயிலாய் அவன் நிறையிலங்கு நெஞ்சினால் அவன் அந்த அஞ்செழுத்தின் மூலமா ஆட்டம் நிறைவான ஆட்டமாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த வெள்ளி அம்பல பெருமானை நினைக்கிற பாடல். வாழ்க வாழ்க. தாவண விடையினாய். ஐயா இருக்கிறாங்களா? இல்ல கணபதி ஐயா பாட சொல்லட்டுமா? லலிதம்மா சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். தாவ விடையனாய் தலைமையாக நாள்தோறும் கோவன விடையினாய் கூடலா தீவனம் லர்மிசை திசைமுகனும் மாலுனின் தூவனம் அலக்கிலா தூவனம் அலக்கிலா துலக்கம் எய்துவதே. சித்தம்பலம். சிவாய நம. அது விட்டு விட்டு வருது என்ன? தீவனம் மலர்மிசை திசைமுகனும் மாலும் நின்று திருமாலுக்கும் பிரமனுக்கும் தீ உருவாக காட்சி தந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. தேற்றமில் வினை தொழில். ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா. வாய்ப்பு சிவாயம் சிவாய சிவ சிவா சிவ சிவாய் சிவ சிவாய் சிவ சிவா சிவ சிவ சிவ. 10வது தானே? ஆமாங்கய்யா, 10வது பாட்டு. தேற்றமில் வினை தொழில். சிவா திருச்சிற்றம்பலம். தேற்றமில் வினை தொழில் தேரரும் சமணரும். தேற்றமில் வினை தொழில் தேரரும் சமணரும். போட்டி சென்றேன் கடல் புகழ்ந்து புண்ணியும் குல ஊற்றுரைத்தலினாய் குழலவாயில நாட்டுதைக்கும் ஊட்டியாகி நின்றதென்னை நன்மையே நாட்டுதைக்கும் முறையாகி நின்றதென்னே நன்மையே நன்மையே. சிவாதி சிற்றம். நன்றி ஐயா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். அந்த நான்மான குடலே அவன் நாற்றிசைக்கும் மூர்த்தியாக நிற்கிறான். அந்த நமக்கெல்லாம் நன்மையாக அமைகிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. போய நீர் வழங்கொள்ளும். போய நீர்வளம் கொளும் பொறுபுணல் புகழியா பாய வேள்வி ஞான சம்பந்த நல்ல பண்பினார் ஆய சொல்லின் மாலை கொண்டு ஆளவாயில் அண்ணலை தீய தீர எண்ணுவார்கள் சிந்தையாவர் தேவரே. தீய தீர எண்ணுவார்கள் சிந்தையாவர் தேவரே. திருச்சிற்றம்பலம். சமணர்கள் எல்லாம் தீயதை நினைத்தார்கள். ஆனால் சைவர்கள் அந்த தீயவை தீர எண்ணுகிறார்கள். அந்த தீயவை தீருகிற எண்ணுவாருடைய சிந்தை சிவன் சிந்தையாருக்கும் அவர்கள்தான் சிவனடியார்கள். அவர்கள் தேவர்களெல்லாம் மேற்பட்டவர்கள் என்று சொல்கிற திரு கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 53வது பதிகமாக திரு ஆனைக்காப்பதிகம். கௌசிக பண் பகற்பண் 3ஆக நாழிகை 7 to 9 க்குள்ள
மணி 8:24 9:36 பைரவ ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய வடகரையிலே 62வது தலமாக திருச்சியிலிருந்து திருவரங்கம் போற வழியில இருக்கிற அந்த ஆனைக்கா அண்ணல் பெருமான் ஆனைக்கா அண்ணல் என்றும், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைப்பார்கள். இங்கே திருஞான சம்பந்தர் அருளிய பாடல் 347. சாம்பசிவம் ஐயா கொஞ்சம் நிகழ்ச்சியை பார்த்துங்க, இதை வந்துடுறேன், தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். நன்றிங்க நன்றிங்க ஐயா. 347ங்களா 5ங்களா ஐயா? 347 கை தொழுது ஆரம்பிக்கும் பாருங்க. நன்றிங்க. சிவாய நம. திரு ஆனைக்கா இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 347. திருச்சிற்றம்பலம். கை தொழுது ஏத்தி புறத்தணைந்து காமர்பதி அதன் கண் சில நாள் வைகி வணங்கி மகிழ்ந்தனைவார் மண்ணும் தவத்துறை வானவர் தாள் எய்தி இறைஞ்சி எழுந்து நின்றேயின் தமிழ் மாலை கொண்டு ஏத்தி போந்து வைதிக மாமணி அம்மருங்கு மற்று உள்ளதானம் வலுத்தி செல்வார். திருச்சிற்றம்பலம். நன்றிய. ஆக எய்தியிருந்து இருந்தமிழ் ஏத்தி போந்தார் என்ற இன்தமிழாக சொல்கிற பாடல். வானை காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்த்தடை தேனை காவிலின் மொழி தேவி பாகமாயினான் ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதமொன்றுமில்லையே. ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதம் ஏதுமில்லையே. அப்ப நாம் பெருமானை அபயமாக பூந்தால் நமக்கு வேறெந்த காவலும் தேவையில்லை. பெருமானே நம்மை உலகியலும் அருளிலும் நம்மை வழிநடத்துவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேறுபட்ட தன்வயல். வாங்கம்மா வந்தவாச்சி செண்பகல்யம்மா வாங்கம்மா. அம்மா வந்தவாச்சி செண்பகல்யம்மா இருக்கீங்களா? வெளியில் கிளம்பிட்டாங்க. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா. சேறுபட்ட தன்வயல் சென்று சென்று சேனுலாவு ஆறுபட்ட நுண்துறை ஆனைக்காவில் அண்ணலார் நீருபட்ட மேனியார் நீருபட்ட மேனியார் நிகரில் பாதம் ஏத்துவார் வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் என்ன வல்லரே. வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் என்ன வல்லரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நீருபட்ட சிந்தையார் நிகரில் பாதம் ஏத்துவார். திருநீறு பூசுகிற தொண்டர்கள் பெருமானுடைய திருவடியை நினைப்பார்கள், அதனாலே சிவலோகம் பகலாம். வேறுபட்ட சிந்தையார் என்பவர்கள் என்ன பண்ணுங்க, உலகியல் நலன்களை கருதி நான் புண்ணிய செய்யறேன்னு சொல்லிட்டு விண்ணில் தேவர்களாக போல தர அவர்கள் சிவலோகம் போக வாய்ப்பில்லை என்று சொல்கிற பாடலாக அமைகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. தாரமாய மாதார். அம்மா வாங்கம்மா. செல்வம் அம்மா வாங்கம்மா. 3வது பாடல். தாரமாய மாதரால் தான் ஓர் பாகமாயினான் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை ஆனை காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. ஆரமாய மார்புடை ஆனை காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. திருச்சிற்றம்பலம். தாரமாய மாதரார் தானோர் பாகம் ஆயினான். இங்க தாரமாக இருக்கிறது அந்த ஆனைக்காவிலே அகிலாண்டேஸ்வரர் இருக்கிறார்.
அதனால உறவிலேயே மிக உயர்ந்த உறவு எதுன்னு கேட்டா கணவன் மனைவி உறவு தான். பல பேர் அப்பா அம்மா உறவுன்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனா அப்பா இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தர் அப்பாவை நினைக்கலாம். ஆனா மனைவி இறந்த மனைவியா நினைக்க முடியாது. கணவன் போனா கணவனா பாவிக்க முடியாது. பாவனைக்கு அப்பாற்பட்ட ஒரே உறவு கணவன் மனைவி. உலகத்திலேயே அது ஒண்ணுதான் மிகப்பெரிய உறவு. அதை சிந்திச்சு பார்த்தா தெரியும். நான் இந்நேரம் மனைவியா பாவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. பாவனைக்கு அப்பாற்பட்டது எப்படி பெருமானோ அதே மாதிரி கணவன் மனைவி உறவு. அதனால்தான் தாரமாகிய மாதரார் தானோர் பாகம் ஆயினான்னு பெருமான் தன் சக்தியை மனைவியாக காட்டின தவிர வேற எந்த உறவு வச்சும் காட்டல. அவர்கள் இருவரும் சிவமும் சக்தியும் கணவன் மனைவியாகத்தான் காட்டினார். என உறவுகளிலே மிகச்சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு, பாவனைக்கு அப்பாற்பட்ட உறவு என்ற சொல்லு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க. அதனால அந்த பெருமானை வாரமாக அன்பாக வழிபடு. வாரம் என்றால் அன்பு. வாரம்னா சோமவாரம் இல்ல, அது அன்பினாலே வழிபடுது என்று சொல்லி வாரம் என்பதற்கு அன்பு என்ற பொருள். வாழ்க. வெண்ணில் நன்னு புல்கிய. அம்மா வாங்கம்மா. சிதம்பரம் சிவ செல்வியம்மா வாங்கம்மா. 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். விண்ணினும் புல்கிய வீரமாய மால்விடை சுண்ணவெண் நீராடினான் சூளமேந்தும் கையினான் அண்ணல் கண்ணோர் மூன்றினான் ஆனைக்காவு கைதொழ என்னும் வண்ணம் வல்லவர் கேதமொன்றும் இல்லையே. என்னும் வண்ணம் வல்லவர் கேதமொன்றும் இல்லையே. அண்ணல் கண்ணோர் மூன்றினான் ஆனைக்காவுள் கைதோழ. பெருமான் முக்கண்ணனாக திகழ்கிறான். முதல் 2 கண்ணு சந்திரனும் சூரியனுமா சொல்லுவார்கள். இடையிலே இருப்பது அந்த நெற்றிக்கண் என்பது காமனை அழித்த கண்ணாக நம்முடைய ஆசைகள் எல்லாம் அழித்து அன்பு செலுத்துகிற கண்ணாக அது இருக்கிறது. ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்ற வகையிலே அந்த நெற்றிக்கண்ணை காண வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வெய்ய பாவம் கைவிட. அம்மா திலவதி அம்மா வாங்கம்மா. பாண்டியிலிருந்து திலவதி அம்மா. வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சேர் மைகுள் கண்டன் வெய்யத்தி மாலையாடு காதலான் கொய்ய விண்ட நாள் மலர் கொன்றை துண்டு சென்னியம் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே எம் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. ஐயன் மேவு பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மின் என்று நமக்கெல்லாம் தலைவனாக இருக்க ஒரே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற அணைக்கா அண்ணல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நானும் ஓர்வு சார்பும். அம்மா உமா மகேஸ்வரிமா வாங்கம்மா. நானும் ஓர்வு சார்வும் முன்னகையும் நன்மையும் தேனூராத செல்வமும் பேச நின்ற பேட்டியான் ஆணும் பெண்ணுமாகிய ஆனைக்காவில் அண்ணலார் காணும் கண்ணும் மூன்றுடை கரைக்கொள் மிரண்டன் அல்லலே. ஆணும் பெண்ணுமாகிய ஆனைக்காவில் அண்ணலார் காணும் கண்ணும் மூன்றுடை கரைக்கொள் மிரண்டன் அல்லனே. ஆணும் பெண்ணுமாகிய ஆனைக்கா. பெருமான் சிவனும் சக்தியுமாக தானும் தன் தையரமா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கூறுமாலை நண்பகல். 7வது பாட்டு. அம்மா வந்தவாசி செண்பகல்லி அம்மா ஞானப்பிரகாசம் ஐயா இருக்கீங்களா? மேற்பட்டாங்க. ஐயா தேவ ஐயா பாடுங்கய்யா.
திருச்சிற்றம்பலம். கூறும் மாலை நண்பகல் கூடி வல்ல தொண்டர்கள் பேரும் ஊரும் செல்வமும் பேச நின்ற பெற்றியான் பாரும் விண்ணும் கைத்தொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆரம் நீரோடேந்தினான் ஆனை காவு சேர்மினே ஆனை நீரோடேந்தினான் ஆனை காவு சேர்மினே. ஆற நீரோடு ஏந்தினான் நீரையே மாலையாக அணிந்தான் என்று சொல்கிற அளவுக்கு ஆற நீரோடு ஏந்தினான் என்று சொல்லி அதை இந்த ஆனைக்கா அண்ணல் நீற்றின் நீர் என்று சொல்கிற அந்த நிலம் நீர் தீ காற்று என்பது நீராகிய இரண்டாவது தலத்துக்குரிய தலமாக சொல்லுவார்கள். அதனாலே ஆறு நீரோடு ஏந்தினான் ஆலவாயிலண்ணலே என்று பஞ்சபூதங்களிலே நீருக்குரிய தலமாக இதை காட்டுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார் நம்முடைய ஐயா ஞானசம்பந்தர். வாழ்க. பொன்னை மல்கு. அம்மா பட்டமால்மா வாங்கம்மா. 8வது பாட்டு. 8வது பாடல். பொன்ன மல்கு தாமரை போது தாது வண்டினம் அன்ன மல்கு தண்டுரை ஆன காவி அண்ணலை பண்ண வல்ல நான்மறை பாட வல்ல தன்மையோர் முன்ன வல்லர் மொய்கழல் துண்ண வல்லர் விண்ணையே பண்ண வல்ல நான்மறை பாட வல்ல தன்மையோர் முன்ன வல்லர் பொய்கழல் துண்ண வல்லர் விண்ணையே. சிவாய நம. பண்ணவல்ல நான்மறை பாடவல்ல தன்மையான். என்ன பண்ணுதல்? நம்முடைய மாயை தனை உதரவும் வல்வினையை சொடவும் மலம் சாய அமுக்கவும் உதவதற்கான அந்த நான்மறை. அந்த நான்மறையை பாட இயலும். அவங்க சொல்ற வேதம் ஓதுதல் வேறு, இங்க நான்மறை பாடுதல் என்பது வேறு. வேதம் பாடுதல் என்று யாரும் சொல்வதே இல்லை. அதனால இங்க நான்மறை பாடுதலுக்குரியது. அதற்காக நம்முடைய நாயன்மார்கள் நமசிவாய என்ற பதிகத்தை பாடி வைத்தார்கள். அதனால நான்மறையாகிய அஞ்செழுத்தை பாடுவதற்கு அடையாளமாக நம்மிடத்திலே அந்த நமச்சிவாய பதிகங்கள் இருக்கின்றன என்ற நினைவுறுத்துகிற பாடலாக இது இருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஊனோடு உண்டு நன்றன. அம்மா லலிதாம்மா வாங்கம்மா. ஐயா. ஊனோடுண்டு நான்றன ஊனோடுண்டல் தீ ஆனதொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையான் வானோடினான் வாய்மையாக மன்னி நின்று சோடினான் வாய்மையாக மன்னி நின்று ஆனோடு ஆடினான் ஆன காவு சேர்மினே ஆனோடு அஞ்சும் ஆன காவு சேர்மினே. நன்றி ஐயா. நமச்சிவாய ஐயா. ஊனோடு உன்றல் அந்தன ஊனோடு உன்றல் தீதன. ஊன் உணவு சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிட்டா சைவமா சாப்பிடலன்னா அசைவமா அப்படின்னு கேள்வியிட வராங்க. ஆனா சைவமும் அசைவமும் வெறும் உணவுல மட்டுமில்ல உணர்விலும் இருக்கிறது. அதனால கண்ணப்ப நாயனார் வரலாறுலாம் செங்க ஞாபகப்படுத்துறாங்க. இந்த ஞாபகப்படுத்தி நீ எதை உண்டா என்ன, ஆனால் இறை உணர்வு இருக்க வேண்டும். ஆனா இறை உணர்வு இல்லாம நான் வெறும் ஆகாரம் வெறும் இந்த தாவர உணவு மட்டும் சாப்பிட்றேன்னா அது சைவமாகாது. ஆனால் இறை உணர்வோடு இருக்க வேண்டும்னு எது நல்லது தீயதுன்னு உன்னுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய உணவை அமைத்துக் கொள்வதால உயிர் ஏற்றத்துக்கு உணவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால உணவு என்பது உடலை பற்றியது, சைவம் என்பது உணர்வை பற்றியது என்ற வகையிலே அமைந்த பாடல். அதனால ஆனோடு அஞ்சுமாடினான். ஆனஞ்சுன்னா அது பஞ்சகவ்யம்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தா இருக்க வேண்டும். இப்ப இங்க எல்லா இடத்துலயும் ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் 3 தான் தேவாட்டக்கூடாது, தவிர மற்ற 2 எங்கேயும் குறிப்பிடப்படுவதே இல்லை திருமுறைகளிலே. அதனால ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தை தான் ஆனைந்து என்று சொல்ல வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார், குலசை ராமநாத அடிகள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கையில் உண்ணும் அந்த 10வது பாட்டு.
ஐயா பாலசுந்தரம் ஐயா இருக்கீங்களா? வாங்கய்யா. 3ஆம் திருமுறை 53ல 10ங்கய்யா. வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கடுக்கல் தின்கழு மெய்க்கும் பொய்யரும் நெறிகிலார் இயல்பாகமா தழலதுருவத்தானெங்கு ஆனகாவு சேர்மி ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனமினி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. விட்டு விட்டு வருதியா? தையல்பாகமாயினான் தடலது உருவத்தான் அப்படின்று பெருமான் தன்னுடைய கருணையே தன்னுடைய பாகமாக கொண்டு நமக்கெல்லாம் தடலுருவாய் காட்சி தருகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஊழி ஊழி கடைசி பாட்டு. ஐயா தாமோதரன் ஐயா வாங்கய்யா. 3ஆம் திருமுறை 53வது பதிகத்துல கடைசி பாடல்யா. ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நான் இப்ப திருப்புகலூர்ல இருக்கிறேங்க ஐயா. ஐக்கிய காட்சி அப்புறம் ஐக்கிய காட்சியில பாத்துட்டு இருக்கிறேன். வாழ்க வாழ்க. சித்திரை சதை நல்ல போய் நாகப்பட்டினம் திருப்பூர் போட்டீங்க. ஐயா சொன்னாரு நேற்று, அதனால இன்னைக்கு போய் நண்டு விடியற்கால 3:30 வந்து உட்காந்துட்டாங்க ஐயா. நன்றி உங்களுக்கு. சிறப்பான தரிசனம் நல்லா பாத்தங்க ஐயா. சரி. என் சொல்லி என்னைகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோன் கடைகளிலேன் கடலடியே கைதொழுது தாடினல்லால் பொன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். சித்திரை சதயத்துல அப்பர் பெருமான் நமக்காக சேர்த்து எண்ணிய பாடல். வாழ்க வாழ்க. எண்ணுகேன் என் சொல்லி பாட்டு எங்களெல்லாம் சேர்த்து எண்ணி எங்களுக்கு அந்த அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தங்க. வாழ்க வாழ்க வாழ்க. கண்டிப்பாக உங்களை நினைச்சுதாங்க இப்ப நாம இது புகைப்படமும் போட்டுக்கிறேங்க குரூப்ல. சரிங்க சார். நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கடைசியில நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஒண்ணு செய்யணும் தாமதம் ஐயா. ஐயா சொல்லுங்க. அப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்க அந்த இது காணொலியை தொடர்ந்து காமிங்க. கண்டிப்பாங்க. சாம்பத்துமே அடுத்து யாரு? கடைசி பாட்டியா? அடியன் படிச்சாங்க. சிவாய நம. ஊழி ஊழி வையகத்து பாடுங்க. நன்றிங்க. பைரவி ராகத்துல பாட்டுங்க. கௌசிக் பண்ண. ஊழி ஊழி வையகத்துயிர்கள் தோற்றுவானொடும் ஆலியானும் காண்கிலா ஆனை காவில் அண்ணலை காளிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாலியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே. காளிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாலியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே. நன்றிங்க. தெரிஞ்சிட்டோம். ஊழிகள் தோறும் உயிர்களுக்கெல்லாம் அந்த ஊனுடம்பை தந்து அதன் மூலமாக ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவன் பெருமான் என்ற வகையிலே அந்த ஆழியானை காண்கிலா அணைக்க அண்ணலை அவனை வாழியாக கற்பவர் அவனை வாழ்க வாழ்க என்று சொல்லி அவனை வாழ்த்துவதன் மூலமாக நாமெல்லாம் வாழ்ந்து நம்முடைய வல்வினையை மாய்த்து கொள்ளலாம் என்ற வகையில அமைந்த திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி மிச்சம் ஒரு விண்ணப்பம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த திருப்புகலூர் திருத்தாண்டகம் பாடிடலாமா எல்லாரும்? அது நான் இரவு வச்சுக்கலாம். அத இரவு வச்சுக்கலாமா? ஆமா. மணி டைம் எடுத்து சரிங்க. இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில் அதை வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. நன்றிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு முதல் பாட்டு சொன்னேன். நான் சொல்லும் போதே நினைச்சேன். ஆனா அது இப்ப டைம் ஆயிடுறதுனால நம்ம நம்மள இரவு அந்த சித்திரை சதய நன்னாள்னு சேக்கிழார் பெருமானாலே அந்த 63 மாதோட அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்ட ஒரே இது சித்திரை சதயம் ஒண்ணுதான். பெரிய பண்ணல வேற எங்கேயும் அந்த நாயன்மார்க்கு நட்சத்திரம் குறிப்பிடப்படவில்லை. சித்திரை சதயம் தான் அவர் குறிப்பிடுகிறார். அதனால அதற்கான பாடலை நம்ம இன்னைக்கு பாடிடலாம். என்னைக்கே முதல் பாட்டு மட்டும் சொல்லிட்டேன் நானு. மிச்ச பாட்டுல பந்துகிற அடியார்கள் எல்லாம் சேர்ந்து 9:45 அந்த இது திருத்தொண்டத்தக பாடின அப்புறம் இந்த சித்திரை சதயத்தை பாடிடலாம். சரிங்களா? நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும்
சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி வந்து வழிநடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் மருதர் ஐயாருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சி வழிநடத்திய தொகுத்தளித்த ஐயா சாம்பசிவம் ஐயாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக பொன்னூசல் வாழ்த்து. நேத்து ஐயா ஸ்ரீதேவ் ஐயா படிச்சாங்க. இன்னைக்கு யார் படிக்கிறீங்க? சித்ராமா இருக்காங்களா? சித்ராமா வரல, லைன்ல வரவே இல்ல. வரலங்க ஐயா. அவங்க பணி நிமித்தமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேரை பார்த்த மாதிரி ஞாபகம்னால கேட்டேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய சித்ரா வந்துட்டாங்க ஐயா. அப்படியா? மாதமும் சித்திரை அல்லவா? நன்றி, மிக்க மகிழ்ச்சி. செல்வி அம்மா பாடுறீங்களா, உமா அம்மா பாடுறீங்களா? யாராவது முடிவு பண்ணிக்கங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்களே முடிவு பண்ணி சொல்லிட்டா 2 பேரும் போட்டி விட்டுறாதீங்க. இல்ல, அம்மா முதல்ல மைக் எடுத்துட்டாங்க. சரி, லலிதா மாறங்க. சரி, பாடுங்க. யாராவது பாடுங்க. எத்தனாவது பாட்டுவா? எத்தனாவது பாட்டுங்கய்யா? நேத்து ஸ்ரீதேவா எத்தனாவது பாட்டு பண்ணாரு? ஐயா எத்தனாவது பாட்டு? ரெண்டாவது பாட்டுங்க. நேத்து 3, இன்னைக்கு 4ங்க ஐயா. 4வது பாட்டு நஞ்சமர் கண்டத்தனா? சரிங்க. ஆமா ஐயா. நஞ்சு அமர் தன் அண்ட தவர் நாடமணி டவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க. வாங்க. இதுதான் எனக்கு நல்லா இருக்கிற இடத்துல தான் ஐயா பாடிங்கிறேன். மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோவிலமங்கை. ஐயா வருதுங்களா? முதல்ல இருந்து பாடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பாடுங்க. நஞ்சமர் கண்ட தென் அண்ட தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை சொலால் தன்னோடு குடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்று அமுதூரி கருணை செய்ய பேர பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. வாழ்த்து. நன்றி. ஐயா வாழ்த்து பாடலாமா ஐயா? வாழ்த்து படிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, படிங்க. சிவாய நம. சிலை சிலையாக தோன்றம் இலையின் இலையினுனை வேற்றடக்கையான் ஏத்திழையான் ஒரு கூரன் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வ நீளுலகிற் பெறலாமே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமாபுரத்து உரை காவலனை. லைன்ல சரியா வரல, விட்டு வருது. பல அடைந்தார் புண்ணியரே கண்ணில் நல்லவன் வைகளும் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில் கண்ணில் நல்லது கூறும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாலொடு பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நெட்கரை சரியா விட்டு வருது. கண்டினியூட்டி இல்ல பாட்டுல. சரி,
நன்றிங்க ஐயா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மீட் போடுங்க மீட் போடுங்க வந்துருச்சு ஓரளவு பரவாயில்ல. சிவபெருமான் சித்தம் விடுங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மகில் விழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை இரங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்கு மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நீங்க சித்திரை சதயமானால அப்பர் பருட அந்த கடைசி பதிகத்தை முத்தி பதிகத்தை படிச்சிடலாம். எண்ணுக அந்த திருத்தாண்டகம். சரிங்களா?